Kishan, Jai Vigyan. Thank you, sir. Thank you very much. Next speaker, Sri S. Murisuli. மாண்புமிகு அவைத் தலைவர் அவர்களுக்கு நன்றி. இந்த மானிய கோரிக்கையில் எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்த எங்களுடைய கழகத்தின் தலைவர் அவர்களுக்கு, குறிப்பாக என்னுடைய தஞ்சை மாவட்டத்தில் ஒரு விவசாய குடும்பத்தில் சேர்ந்த எனக்கு இந்த வேளாண் மானிய கோரிக்கையில் பேசுவதற்கு வாய்ப்பளித்த தமிழ்நாட்டு முதலமைச்சர், கழக தலைவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நம் இந்திய நாட்டினுடைய முக்கியமான தொழில், முக்கியமான இந்திய நாட்டினுடைய முதுகெலும்புன்னு சொன்னால் அது விவசாயம்தான். அதே போலவே நம்முடைய தென்னிந்தியாவில் தமிழ்நாடு ஒரு முக்கிய விவசாய மாநிலமாகும். எங்களுடைய முத்தமிழ் அறிஞர், தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் 1989ஆம் ஆண்டு தன்னுடைய அரசு பதவியேற்றதும் இந்திய மாநிலங்களிலேயே முதல் முறையாக விவசாயத்திற்கு இலவச மின்சாரம் வழங்கும் திட்டத்தை அறிமுகப்படுத்திய மாநிலம் தமிழ்நாடு. அறிமுகப்படுத்தியவர் எங்கள் முத்தமிழ் அறிஞர், தமிழ்நாட்டு முதலமைச்சர் தலைவர் கலைஞர் என்பதை நான் இந்த அவையிலே பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமின்றி தலைவர் கலைஞருடைய அரசு தொடர்ந்து விவசாயிகளுடைய அரசாக விளங்கி வருகிறது. இன்றைக்கு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியிலே வட்டி இல்லாத பயிர்க்கடனை இந்தியாவிலே முதல் முறையாக தமிழ்நாட்டில் தான் எங்களுடைய முதலமைச்சர் தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த வட்டி இல்லாத பயிர்க்கடனை கொண்டு வந்தார். அப்படி விவசாயிகளை போற்றுகிற அரசாக விவசாயிகளுடைய திட்டங்கள், விவசாயிகள் விளைவித்த பொருட்களை இடைத்தரகர்கள் என்று அவர்கள் கொண்டு போய் விளைவித்த பயிர்களை தானே விற்பதற்கு உழவர் சந்தையையும் இந்தியாவிலே முதல் முறையாக தமிழ்நாட்டில் தான் கொண்டு வந்தார் எங்கள் முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் என்பது இந்த அவையிலே பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் வழியில் சிறப்பான ஆட்சி செய்யும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர், திராவிட மாடல் ஆட்சியின் நாயகர் எங்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் விவசாயத்திற்கென்று தனி பட்ஜெட் தாக்கல் செய்து முன்மாதிரி மாநிலமாக இன்றைக்கு தமிழ்நாட்டை கொண்டு செல்கிற எங்களுடைய தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கும் இன்றைய நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த என்டிஏ அரசு பொறுப்பேற்றதிலிருந்து, குறிப்பாக 2015 இருந்து இந்த என்டிஏ அரசு பொறுப்பேற்றதிலிருந்து விவசாயிகள் தொடர் போராட்டங்களையே சந்தித்து வருகிறார்கள். குறிப்பாக 2017ஆம் ஆண்டு எங்கள் தமிழ்நாட்டைச் சேர்ந்த விவசாயிகள் டெல்லியில் போராட்டம் நடத்தினார்கள். 2017ஆம் ஆண்டு டெல்லியில் 200க்கும் மேற்பட்ட விவசாய குழுக்கள் இங்கே போராட்டம் நடத்தின. அதே போலவே 2020, 2021 விவசாய சட்டங்களுக்கு எதிராக தொடர் போராட்டங்கள். எனவே இந்த அரசு பதவியேற்ற காலத்திலிருந்து கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக விவசாயிகளின் நிலையில் எந்த அக்கறை கொள்ளாத அரசாக இந்த அரசு செயல்படுது என்பதை இந்த நேரத்திலே இந்த அவையில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு விவசாயிகளுடைய முக்கியமான தேவைகள்னு சொன்னால் நீர்வள மேலாண்மை, நல்ல தரமான விதைகள், நவீன தொழில்நுட்பம் மற்றும் சந்தைப்படுத்துதல் ஆகியவற்றை சார்ந்திருக்கிறது. குறிப்பாக பயிர் காப்பீடு, விவசாயிகள் விளைவித்த விளைபொருளுக்கு நியாயமான விலை கிடைத்தல் போன்றவை இன்றைக்கு விவசாயத்திற்கு முக்கியமான தேவைகளாகும். அதே போலவே விவசாய விளைபொருட்களுக்கு உரிய விலை கிடைக்கணும். நெல், கரும்பு, சிறு தானியங்கள், பருப்பு வகைகள், எண்ணெய் வித்துக்கள் மற்றும் தோட்டக்கலை பயிர்களை இந்த அரசு ஊக்குவிக்கணும். ஊக்குவிக்கப்போது அதுக்கு உரிய விலையை கொடுக்கணும்னு இந்த ஒன்றிய அரசை நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போலவே கட்டமைப்பு வசதிகள், அறுவடைக்கு பிந்தைய இழப்புகளை குறைக்க இந்த அரசு நிறைய குளிர்பதன கிடங்குகளையும் மற்றும் மதிப்பு கூட்டு மையங்களையும் அமைப்பது நிச்சயமாக இன்றைக்கு விவசாயிகளுடைய தேவையாகும். இவை தவிர பருத்தி, தேங்காய், மஞ்சள், வாழை போன்ற பணப்பயிர்களுக்கு ஏற்றுமதி வாய்ப்புகளை அதிகரிப்பதும் இன்றைய முக்கிய தேவையாகும். இன்றைய விவசாயிகளுடைய முக்கிய பிரச்சனை நீர் பற்றாக்குறை, பருவகால மாற்றங்கள், கடன் சுமை மற்றும் சந்தை வாய்ப்புகள் இல்லாமை ஆகியவை முக்கிய விவசாய பிரச்சனையாக இன்றைக்கு உள்ளன. இவற்றுக்கு தீர்வாக நுண்ணுயிர் பாசனம், பயிர் காப்பீடு, இயற்கை விவசாயத்தை ஊக்குவித்தல்,
மற்றும் கூட்டுறவு சந்தைப்படுத்துதல் போன்றன மாநில அரசு, குறிப்பாக எங்கள் தமிழ்நாடு அரசு சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது. அந்த அரசுக்கு இந்த ஒன்றிய அரசு அதிக நிதி ஒதுக்கீடு செய்து ஊக்குவிக்கணும்னு இந்த அரசை நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போலவே இன்றைக்கு விவசாயிகளுக்கு ஒரு பொருளாதார நெருக்கடி, உற்பத்தி செலவு விவசாயிகளுக்கு தொடர்ந்து அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அதே போலவே அந்த விவசாயிகளுக்கான குறைந்தபட்ச ஆதார விலை எம்எஸ்பி கிடைப்பதில் உள்ள சிரமம் நிறையா இருக்கிறதுனால விவசாயிகள் பெரும் கடன் சுமையை சந்திக்கின்றனர். இவற்றை தீர்க்க ஒருங்கிணைந்த விவசாய மேம்பாட்டு திட்டம் செயல்படுத்த வேண்டும் என இந்த அரசை நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போலவே தமிழ்நாடு அரசு இன்றைக்கு மா, தென்னை மற்றும் சிறுதானிய சாகுபடியை ஊக்குவித்து விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்த பல்வேறு மானியங்களையும் திட்டங்களையும் செயல்படுத்தி வருகிறது. இதற்கு ஒன்றிய அரசு போதுமான நிதியை ஒதுக்கீடு செய்யணும்னு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அதே போலவே ஒன்றிய அரசினுடைய விவசாய அமைச்சகத்தின் கீழ் 2 துறைகள் உள்ளது. ஒன்று விவசாயம் மற்றும் விவசாய நலன், மற்றொன்று விவசாய கல்வி மற்றும் விவசாய ஆராய்ச்சிக்கானது. இந்த துறையில் பிரதமரின் விவசாயிகளின் ஊக்க நிதி திட்டம், பயிர் காப்பீடு திட்டம் உட்பட ஒன்றிய அரசினுடைய திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. இதில் பிரதமரின் விவசாய ஊக்க நிதி திட்டம் முக்கியமானதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. பாஜக தலைமையிலான இந்த ஒன்றிய அரசு பொறுப்பேற்ற பிறகு 2016 2022 வரைக்கும் விவசாயிகளின் வருவாயை நாங்கள் ரெட்டிப்பு ஆக்குவோம்னு சொன்னீங்க. ஆனால் ரெட்டிப்பு ஆக்கலை. இந்த அரசுக்கு அது பெரிய குற்றச்சாட்டாக இந்த அவையில் நான் வைக்கிறேன். இதே போலவே 2019ஆம் ஆண்டு நம்முடைய பிரதம மந்திரியுடைய விவசாயிகளுடைய ஊக்க நிதி திட்டத்தை நீங்கள் அறிமுகப்படுத்துறீங்க. இதன் மூலம் ஆண்டு ஒன்றுக்கு 3 தவணையில் விவசாயிக்கு 6000 ரூபாய் வழங்கினீங்க. இது முறையாக நடக்குதான்னா முறையாக நடக்கலை. சிஏஜி என்னும் மத்திய கணக்கு துறையினர் தான் இந்த அறிக்கையை கொடுத்துருக்கிறாங்க. இந்த திட்டத்தில் மொத்த பயனாளிகள் 35% பேர் இந்த நிதியுதவி பெறுவதற்கு தகுதி அற்றவர்கள்னு நாங்கள் சொல்லலை, உங்கள் சிஏஜி அறிக்கை தான் சொல்லுது. சில இடங்களில் இப்படி தவறாக வழங்கப்பட்ட நிதி உதவி மறுபடியும் நீங்கள் திரும்ப பெற்றிருக்கீங்கிற அந்த திட்டத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். மேலும் விவசாயிகளுடைய ஊக்க நிதி திட்டம்னு நிலமத்துள்ள விவசாயிகளுக்கு மட்டுமே இந்த 6000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கீங்க. 2011ஆம் ஆண்டு கணக்கெட்டின்படி ஏறக்குறைய 5.37 கோடி நிலமற்ற விவசாயிகள் இந்த திட்டத்தின் மூலம் பயனடைய முடியலை. மேலும் 2.4 கோடி குத்தகை விவசாயிகள் இந்த திட்டத்தில் பயன்பெற முடியல என்பது இந்த திட்டத்தினுடைய பெருந்துயரம் ஆகும். அதே போலவே இன்னைக்கு இந்த நிலமற்ற விவசாயிகளின் எண்ணிக்கை குறித்து எந்த விதமான கணக்கெடுப்பும் இதுவரையில் மேற்கொள்ளலை. இது குறித்து சரியான விவரம் இல்லைன்னு இந்த அரசு கூறுது. நிலைமை இப்படி இருக்க ஒன்றிய அரசினுடைய விவசாய நலன் திட்டம் எப்படி வெற்றி அடைய முடியும்னு இந்த அரசை நான் கேட்டுக்கிறேன். நாட்டில் நிலமற்ற விவசாயிகளுடைய எண்ணிக்கை 5.37 கோடி பேர் இருக்காங்க. அடுத்ததாக சொல்றது விவசாயிகளுடைய கடன் அட்டை வாயிலாக வழங்கப்படும் விவசாயிகளுக்கு கடன் வழங்குறீங்க. இந்த விவசாயிகளுக்கு கடன் கொடுத்து நாங்கள் விவசாயிகளுடைய வாழ்க்கையை இங்கே முன்னேற்றீங்கன்னு சொன்னால் கூட ஆனால் விவசாயிகளுடைய நிலைமை சீராகவில்லை. இதே போலவே மற்றொரு குறைபாடு என்னன்னா விவசாய பயிர் காப்பீடு திட்ட செயலாக்கம். நாடாளுமன்ற நிலைக்குழு பரிந்துரைப்படி வானிலை மாற்றம் மற்றும் பாதிப்புகளை கருத்தில் கொண்டு அதிக நிதி ஒதுக்கீடு செய்ய வேணும். ஆனால் ஒன்றிய அரசு அதை செய்ய தவறிச்சு. குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு வெள்ள பாதிப்பு நிவாரணம் வழங்க நிவாரண நிதி கேட்டதற்கு ஒன்றிய அரசு பாராமுகம் காட்டுறது உண்மையிலேயே வருத்தம் அளிக்குது. விவசாயம் சார்ந்த தமிழ்நாட்டின் கோரிக்கைகளை ஒன்றிய அரசு தொடர்ந்து புறக்கணித்து வருது. தமிழ்நாட்டிற்கு ஒன்றிய அரசு ஒதுக்கீடு செய்யும் கோதுமை அளவை அதிகரிக்க வேணும்னு இதன் மூலம் நான் இந்த ஒன்றிய அரசை கேட்டுக்கிறேன். அதே போல தமிழ்நாட்டுக்கு வழங்கப்படுற கரசின் மண்ணெண்ணெய் அளவும் அதிகரிக்கணும். மலைப்பகுதியில் வழங்கும் ஒதுக்கீடும் அதிகரிக்க வேணும்னு கேட்டுக்கிட்டு இன்னைக்கு ஈரானில் போர் நடந்துட்டு இருக்க சூழ்நிலையில் இன்னைக்கு நாட்டில் எல்பிஜி தட்டுப்பாடு. இந்த ஒன்றிய பாஜக அரசினுடைய மோடி அரசினுடைய சாதனை 3 என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த அரசு பொதுப்பேற்று கருப்பு பணத்தை ஒழிக்கிறேன்னு சொல்லி திடீர்னு ஒரு நாள் இரவு 500 ரூபா 1000 செல்லாதுன்னு அறிவிச்சு மக்களை வங்கிக்கு முன்னாடியும் ஏடிஎம்க்கு முன்னாடியும் நடு ரோட்டில் நிற்க வச்சது தான் இந்த ஒன்றிய பாஜக அரசினுடைய முதல் சாதனை. 2வது சாதனை கொரோனா வந்துச்சு. எல்லா நாடுகள்லையும் கொரோனா வந்தப்ப சிறப்பான தடுப்பூசிகள்லாம் கொண்டு வர வேலையில்
நம்ம மோடி ஐயா சொன்னாங்க, எல்லாரும் வீட்டில் விளக்கேற்றி கைத்தட்டுங்கன்னு சொன்னாங்க. அப்போ ஊசிகளுக்கு, கொரோனா தடுப்பூசிகளுக்கு மக்கள் நடு ரோட்டில் நிற்கிற அவலத்தை ஏற்படுத்தியிருக்கீங்க. இன்றைக்கு எல்பிஜியை நடு ரோட்டில் நிற்கிற அவலத்தை இந்த மோடி அரசு ஏற்படுத்தியிருக்கு. ஈரான் போர் நடைபெறுகிற இந்த நிலையில் எல்பிஜி மட்டும் இல்லை, உர தட்டுப்பாடும் ஏற்படுதுங்கிறத இந்த நேரத்தில் தெரிவித்து இந்த 100 நாள் வேலை திட்டம், இன்னைக்கு விவசாய பகுதிகளுக்கு இந்த 100 நாள் வேலை திட்டம் ரொம்ப முக்கியமானது. அதை பேரை மாற்றினீங்க. அதுபடி 100 நாள்னா 100 நாள் வேலையும் நடக்கலை. தமிழக ஒவ்வொரு ஒன்றிய அரசின் பங்கு 60-40ன்னு மாற்றிருக்கீங்க. 40% மாநில அரசின் பங்கை சொல்லி மாநிலங்களுக்கு கூடுதல் சுமையை ஏற்படுத்தியிருக்கிற இந்த ஒன்றிய அரசை நான் கண்டித்து விடைபெறுகிறேன். நன்றி. தேங்க்யூ. ஸ்ரீ டி பிரசாத் ராவ். श्री डी प्रसाद राव जी. धन्यवाद अध्यक्ष महोदय। मुझे कृषि एवं किसान कल्याण मंत्रालय की मांगों के बोलने का अवसर देने के लिए मैं आपका हृदय से आभार व्यक्त करता हूं। श्री डी प्रसाद राव जी.